வாங்கம்மா. சரி. ஹரி ஓம். முதலில் என்னுடைய வணக்கத்தை உஷா அம்மாவிற்கு ரொம்ப வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உஷா அம்மாவிற்கு மீண்டும் ஒரு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உஷா அம்மாவிற்கும் நம்மளோட இந்த இப்போ தேவாரம் கிளாஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தினாலதான் நமக்கு தேவாரம் கிளாஸ் கிடைச்சது. அதுக்காக ஜெயபத்மா அம்மாவுக்கும் ஒரு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு சிறப்பா நடக்கிறதுக்கு கவிதா ஒரு காரணம். அவங்களுக்கும் இதை எல்லாரும் நம்ம சகோதரிகளா எல்லாரும் நம்ம இணைஞ்சு பண்றோம். எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுதொண்ட நாயனார். அவரை பத்தி தான் பார்க்க போறோம். 63 நாயன்மார்கள்ல சிறந்த நாயன்மார் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை பத்தி தான் நம்ம சிந்திக்க போறோம் இன்னைக்கு. நம்ம இப்போ இது நாயன்மார்களை பத்தி பாக்குறதுனால நம்ம தேவாரம் கிளாஸும் நம்ம இப்போ எல்லாரும் படிச்சிட்டு இருக்கோம். அதனால அந்த முதல்ல அந்த நால்வர் துதி பார்த்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. எல்லாருக்கும் வணக்கம். சிறப்புலி நாயனார் சரித்திரம் பார்த்தோம். இன்று செங்காட்டும் குடிமேய சிறு தொண்டர் கடியேன் என்ற சுந்தரமூர்த்தி நாயனார் புகழ்ந்த சிறு தொண்டர் என்ற பெரும் தொண்டர் சரித்திரம் பற்றி அறிந்து ஆனந்தப்படலாம். செங்காட்டுக்குடி என்ற ஊரில் மகாமத்திரர் என்ற குலத்தில் பிறந்தவர். பரஞ்சோதியின் பேரு. சிறந்த சிவபக்தர். இறைவனையும் அவன் படைத்த உலகத்தையும் தன்னையும் அறிய நிறைய ஆர்வம் கொண்டு முறையாக சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தார். படித்த பின் இந்த உலகின் சுவாமியின் திருப்பாதம் ஒன்றே துணை, அது அடைய வேண்டியது என்று உணர்ந்தார். போர்க்கலையில் சிறந்தவர். அதைவிட சுவாமியின் தொண்டர்களுக்கு சேவை செய்வதில் சிறந்தவர். ராஜாவின் பேரன்பிற்கு மிகவும் பாத்திரமானவர். அவருக்காக யானை ஏறி பல போர்கள் புரிந்தாராம். பல வெற்றிகளை குவித்து கொடுத்தார். பராக்கிரமசாலியான இவர் வாதாபி என்ற வடக்கில் உள்ள ஒரு ஊரில் நடந்த போரில் பெரிய வெற்றிகள் பெற்று நிறைய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அரசர் இந்த பரஞ்சோதியின் பராக்கிரமம் பயங்கரமானதா இருக்கே, எல்லா போர்களிலும் பெரும் வெற்றியை குவிக்கிறாரே என்று மந்திரிகளிடம் சொல்லி கொண்டிருந்தார். அப்போது மந்திரிகள், இவர் வீரர் மட்டுமல்ல மகாராஜா, இவர் சிறந்த சிவபக்தர், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்பவர், பஞ்சராட்சத்தை சுவாசிப்பவர், திருநீற்றிலே ஸ்நானம் செய்பவர் என்றெல்லாம் இவரை பற்றி பெருமையா சொல்ல அரசர் ஆடி போயிட்டார். அடசிவனே, சிவபக்தனையா வேலைக்கு அமர்த்தி போர் தொழில் ஈடுபடுத்தினேன், என்ன கொடுமை இது, அவருக்கு சேவை செய்ய வேண்டியது போக அவரை தேச சேவையில் ஈடுபடுத்தினேனே என்று வருத்தப்பட்டார் அரசர். சிவன் உசத்தி, சிவனடியார் உசத்தியிலும் உசத்தி, சிவனடியாருக்கு சேவை தொண்டு செய்பவர் உசத்தியிலும் உசத்தியிலும் உசத்தி அப்படின்னு இருந்த காலம் அது. உடனே பரஞ்சோதியரை கூப்பிட்டு அறியாமல் அவபாதம் செய்தேன், நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு காலில் விழுந்து அரசர் மன்னிப்பு கேட்கிறார்.
பரஞ்சோதியார், இது என்ன இப்படி பண்ணுகிறீர்கள் அரசரே? எனக்கு உரிமையான தொழில் தானே நான் செய்தது. போர் செய்வது என் தொழில், அதற்கு நீங்கள் வருந்துவானேன் என்று கூறி அரசரை அவர் வணங்கினார். ஆனாலும் அரசருக்கு சமாதானம் ஆகவில்லை. நிறைய பொன்னும் மணியும் தந்து இனிமேல் நீங்கள் விரும்பிய சிவத்தொண்டும் சிவனடியார் தொண்டும் செய்து வாருங்கள் என்றார். அரசருக்கெல்லாம் அரசர் சிவபெருமான் தானே என்று உணர்ந்த நல்ல அரசர் அவர். பரஞ்சோதியாரும் சரி என்று தன் இடத்திற்கு சென்றார். அங்கு கணபதீஸ்வரத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கி வாழ்க்கையை சிவனடியார் தொண்டில் கழிக்க சந்தோஷமாக சென்றார். அவர் மனைவி திருவெண்காட்டு நங்கை, இருவரும் மனமொத்த தாம்பத்தியம் நடத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியாருக்காவது அன்னம் பாலித்த பின்தான் இருவரும் உண்பார்கள். சேக்கிலார் சொன்னாரே, மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும், அண்ணலார் அடியார் தமையமுது செய்வித்தல், அந்த சொல்படித்தான் இருவரும் வாழ்ந்தார்கள். இருவருக்கும் மண்கலம் என்ப மனைமாட்சி என்ற வள்ளுவன் கூறிய நன்கலமாக சீராளன் என்ற அழகான ஆண் குழந்தை பிறந்தான். சீராட்டி வளர்த்தார்கள் சீராளனை. பரஞ்சோதியாருக்கு இயற்பை மறைந்து சிறு தொண்டர் என்று பெயர் வந்தது. ஏன் தெரியுமா? சிவனடியார்களை கண்டால் நிறைய அன்போடும் மரியாதையுடனும் சேவை செய்து தன்னை அவர்களை காட்டிலும் சிறியவனாக கருதி கொண்டு அகங்காரம் இல்லாமல் இருந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை பற்றி முன்னே சொன்னது எதற்கு தெரியுமா? மேலே சொன்ன சிறு தொண்டர் பெயர் வர அவர் எந்த நிலையில் இருந்து மனநிலையை விட்டார் என்று புரியத்தான், வேறெதற்கும் இல்லை. அத்தனை எளிது அல்ல. பராக்கிரமத்தின் உச்சத்தில் ராஜாவின் அணுகுராக சொன்னதெல்லாம் நடத்தி காட்டும் பலத்துடன் இருந்த மனதை அடியாருக்கு அடியாக தாழ்த்தி கொள்வது மிக மிக கடினம் என்பது புரிய வேண்டும். அதனால்தான் அவரை சம்பந்த பெருமான் புகழ்ந்தது பாடினார். செயற்கரிய செய்வார் பெரியார் இல்லையா? சரி, உலகத்தில் அகங்காரத்தை துறப்பது கடினம். அகங்காரம் என்பது நான் என்ற எண்ணம், அதை துறந்தார். ஆனால் யான் என்னது என்ற இரண்டையும் துறந்தால்தானே வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகழலாம். சுவாமி பார்த்தார், இவனை வானோருக்கும் உயர்ந்த உலகம் புக வைப்போம் என்று ஆசைப்பட்டார் ஈசன். ஆசைப்பட்டால் பிறகென்ன, விளையாடல் ஆரம்பிக்க வேண்டியதுதானே. எனது என்பது என்னுடையது என்று பற்று எதிலும் ஒருவனுக்கு அதிக பற்று இருக்கும், மனைவி மக்களிடம்தான். இயற்பகை நாயனார் வைத்து மனைவி மீது கூட பற்றின்றி என் தொண்டன் இருப்பான், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே சுவாமி, நினைவிருக்கிறதா? இப்போது மகன் மீது கூட பற்று இல்லாமல் என் தொண்டன் இருப்பான் என்று உலகத்திற்கு காட்ட ஆரம்பித்தார் விளையாட்டை. அன்று சாப்பாடு தயார் செய்தாகிவிட்டது. திருவெண்காட்டு நங்கை, நீங்கள் சுவாமியை தரிசனம் செய்து முடித்து வரும்போது யாரையாவது அடியாரை உடன் அழைத்து வாங்க என்று சொல்லி அனுப்பினார். அவரும் அதை தினமும் தானே செய்கிறோம், இவள் என்ன புதிதாக சொல்றாளே அப்படின்னு நினைச்சு கொண்டு சரிமா என்று சொல்லிவிட்டு பெருமானை காண ஆனந்தமாக புறப்பட்டார். தரிசனம் ஆனது. தரிசன ஆனந்தத்தில் வெகு நேரம் கோவிலில் இருந்து விட்டார். அவர் கிளம்பும் போது ஒருவரும் இல்லை. சரி, வழியில் யாராவது கிடைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு கிளம்பினார். வழியிலும் ஒரு சிவனடியார் கூட காண முடியவில்லை. மன துக்கமானது. வீட்டுக்குள் நுழையும் போதே மங்கை அவர் முகக்குறிப்பை பார்த்து என்ன ஆச்சு என்று கேட்டார். அவரும் ஒரு சிவனடியாரும் கிடைக்கவில்லை என்று வருத்தமாக சொன்னார். அப்போது மங்கை, கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பைரவ சன்னியாசி வடக்கே இருந்து உங்களை பார்க்க வந்தாங்க. நம்ம வசந்த மங்கை உள்ளார வர சொன்னார். ஆனா அவர் ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்ட்டாரு. நானும் சொன்னேன், சிவனடியாருக்கு அமுது செய்யறது என் வீட்டுக்காரருடைய வழக்கம், நீங்க இருங்க, இப்ப வருவாரு, அவரும் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவார். ஆனா அவரு கோயில் பக்கத்துல இருக்கிற அத்தி மரத்துக்கு வர சொன்னாரு. அவங்க காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சாரிமா. அவரு உடனே பரஞ்சோதியரை கூப்பிட்டு, அறியாமல் ஆபதம் செய்தேன், நீங்கள் மன்னிக்கணும் என்று கூறி என்ன கால்களில் விழுந்தார்.
கொஞ்ச நேரம் சாரி மன்னிக்கணும். அப்போது மங்கை, கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பைரவ சன்னியாசி வடக்கே இருந்து உங்களை பார்க்க வந்தாருங்க. நம்ம வசந்த மங்கை உள்ளார வர சொன்னாங்க. ஆனா அவரு ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்ட்டாரு. நானும் சொன்னேன், சிவனடியாருக்கு அமுது செய்யறது என் வீட்டுக்காருடைய வழக்கம். நீங்கள் இருங்க, இப்ப வந்துடுவார். அவரும் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவார். ஆனா அவர் கோயில் பக்கத்துல இருக்க அத்தி மரத்துக்கு வர சொல்லுங்க, அங்க காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க சட்டுன்னு போனீங்கன்னா அவரை கூட்டிட்டு வரலாம் என்றார். சிறு தொண்டருக்கு பரமானந்தம். ஆஹா, இதோ ஓடுறேன்னு ஓடி போய் அந்த அத்தி மரத்துக்கிட்ட அந்த பைரவ சன்னியாசி உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார். சிறு தொண்டர் அவர் முன் நின்று வணங்க, அவரோ, என்னப்பா ஏதோ பெரிய தொண்டனாமே நீ, சிறு தொண்டன் என்ற ஊரில் கொண்டாடுதே, உன்னை பார்க்கத்தான் வந்தேன் வடக்கே இருந்து, சொன்னாங்களாக்கும் வீட்டுல என்றார் சிரித்து கொண்டே. சிறு தொண்டன் மிக மிக அடக்கமாக, அதெல்லாம் ஏதோ அடியார்கள் ஆசையாக வைத்தும் அழைக்கும் பெயர்தான் சுவாமி. நான் ஒரு எளிய தொண்டன், அவ்வளவுதான். நான் என்று சொல்லி அவசியம் இன்று உங்களுக்கு அமுது செய்விக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்டார். பைரவ சந்நியாசன், நானெல்லாம் வடக்கிலிருந்து வரேன், என் சாப்பாடு முறை வேற, உன்னால் எனக்கு உணவு படைக்க முடியாதுப்பா என்றார். இவர் விடவில்லை. நீங்க எப்படி சாப்பாட்டை விரும்புவீர்களோ சொல்லுங்க, அப்படி செஞ்சிடுவோம் என்று வந்தாலே ஆச்சின்னம் தென்னியில் தோணியில் கெஞ்சி கேட்டார். சரி கேட்டுக்கோ, நீ ரொம்ப கேட்கறதுனால நான் சொல்றேன். நான் சாப்பிடுறது நரப்பசு, அப்படின்னா தெரியும் இல்ல, மனித மாமிசம், அதுவும் 5 வயதுக்குள் குலத்துக்கு ஒன்றாக பிறந்த ஒத்தை பிள்ளையா இருக்கணும். அவயம் எதுவும் பழுதிருக்க கூடாது. அம்மா தலையை பிடிக்கணும், அப்பா வெட்டணும், அல்லாம சந்தோஷமா சமைச்சு எனக்கு பரிமாறணும். அப்படி போட்டால் சாப்பிடுவேன் என்றார். ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், நீங்க சாப்பிடுவீங்கன்னா நீங்க கேட்கிற விஷயம் ஒண்ணும் எனக்கு கஷ்டம் இல்லை, கொஞ்சம் பொறுங்க, இதோ தயார் செஞ்சுட்டு ஓடியாரேன் என்று வீட்டுக்கு ஓடினார். வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் மங்கை ஆவலாக, என்ன சாப்பிட வருவார் தானே என்றால் கண்களில் மின்ன. உடனே பைரவ சன்னியாசி சொன்னதையெல்லாம் சொன்னார். சிறு தொண்டர் மங்கை அப்படி ஒருத்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்க, இருவரும் காசு கொடுத்தால் பிள்ளையை கொடுப்பார்களோ என்னவோ, அம்மாவும் அப்பாவும் வெட்டுவாங்களான்னு தெரியாது இல்ல, அதனால நம்ம பையனையே சமைச்சு போட்டுடுவோமே என்றார். மங்கை, அதுவும் சரிதான், பள்ளிக்கூடம் போய் சட்டுன்னு அவங்களை அழைச்சிட்டு வந்துடுங்க, அவன் தான் நம்மை காப்பாற்றணும் என்றார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்றாரே வள்ளுவர். இவங்க கதையெல்லாம் கேட்டுத்தான் போலுள்ளது. சிறு தொண்டர் ஓடினார் பள்ளிக்கு. ஏதோ ஆசிரியரிடம் சொல்லி அவனை அழைத்து வந்தார். மங்கை அவனை நன்கு குளிப்பாட்டி அலங்காரம் செஞ்சு வெளியில் தெரியாத ஒரு மறைவிடத்துல கொண்டு சென்று அங்க ஆசையுடன் அவன் தலையை சிறு தொண்டர் தன் மடி மீது வைக்க, அம்மா நங்கை காலை பிடிக்க, அந்த குழந்தை தன்னை ஏதோ கொஞ்சுகிறார்கள் என்று நினைத்து சிரிக்க, சிறு தொண்டர் வாளால் தலையை நறுக்கினார். எழுதும் போதே கை நடுங்கு, வாசிக்கும் போதே இது அப்படிதான் இருக்கு, ரொம்ப மனசுக்கு தழுக்குது. எப்படி செய்திருப்பாரோ, அதுதான் இறைவனுக்கு செய்யும் தொண்டில் கவனம் வைப்பது. நங்கை தலையை வசந்த மங்கையிடம் கொடுத்து எங்காவது புதைக்க சொல்லி மற்ற பாகங்களை சமைத்து அதனோடு மற்ற கறி, குழம்பு, சோறு எல்லாம் தயார் செய்து பைரவ சன்னியாசை அழைக்க சொன்னால் சிறு தொண்டரிடம். சிறு தொண்டரும் உடனே அத்தி மரத்துக்கு ஓடி அவரை அழைத்து கொண்டு வந்து ஆசனம், அர்க்கியம், பாத்தியம் என்று எல்லா உபசாரணங்களும் செய்து அவருடைய கால் அலம்பி அந்த நீரை அனைவருக்கும் புரோக்ஷணம் செய்து அன்புடன் சாப்பிட வரும்படி அழைத்தார். அவர்களும் சம்பிரதாயம் தெரிந்துதானே பரிமாற வேண்டும், அதற்காக எப்படி பரிமாற வேண்டும் என்று கேட்டார். திருவெண்காட்டு நங்கை அவரும் சோறும் கறிகளும் ஒன்றாக பரிமாற வேண்டும் என்றார். அப்படியே எல்லாவற்றையும் பரிமாற, அவரோடு தலை எங்கே என்றார் நங்கை. தலை சாப்பிட மாட்டீங்கன்னு நான் எடுத்து வச்சிட்டேன் என்று சொன்னாள். அவர் நான் தலையையும் சாப்பிடுவேன் என்று சொன்னதும் சிறு தொண்டருக்கு நங்கைக்கும் பேரதிர்ச்சி.
அப்போது சந்தனமங்கை, இருங்க, நான் தலையை சாப்பிடுவாங்களோ என்னமோன்ட்டு சமைச்சு வச்சேன் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வந்தார். பரிமாறப்பட்டது. உடனே அவர், நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், யாராவது சிவனடியார் கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி வாசல்புறம் சென்று தேடி பார்த்து, ஏற்கனவே யாரும் கிடைக்காமல் சோர்ந்துதானே இவரை ஒரு வழியாக கண்டுபிடித்த சிறு தொண்டர், ஐயா யாரும் காணலீங்க, யாராச்சும் திருநீர் இட்டுட்டு போயிருந்தா கூட கூட்டிட்டு வந்துடுவேன், யாரும் கிடைக்கலையே என்று கையை பிசைந்தார். அட, உன்னை விட யாரப்பா சிவதொண்டர், நீயே வந்து உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடேன் என்று அழைத்தார் பைரவ சந்நியாசி. அவரும் உட்கார்ந்தார். திருவெண்காட்டு நங்கையிடம், என் இலையில் இருந்து அவர் இலைக்கும் பாதி அன்னம் கறியெல்லாம் போடுமா என்றார். அவளும் அப்படியே செய்தார். சரி, இனி சாப்பிடலாம் என்று நினைத்து கையை இலையில் வைத்து சிறு தொண்டரின் கையை பிடித்து, உன் பையன் எங்கேயப்பா, அவனையும் கூப்பிடு, நம்முடன் சாப்பிடட்டும் என்றார் சந்நியாசி. சிறு தொண்டர், அவன் இங்க உதவ மாட்டானுங்க என்று மட்டும் சொல்ல, அது எப்படி உதவாம போவான், அதெல்லாம் உதவுவான், கூப்பிடுங்க அவனை என்று சொன்னார். என்ன செய்வது, இக்கட்டான சூழ்நிலை. சரி என்று கொல்லைப்பக்கம் கதவருகில் நின்று, சீராளா வாப்பா, சிவனடியார் ஒருத்தர் சாப்பிட வந்திருக்கிறார், உன்னோட சாப்பிடணுங்கிறார், சட்டுன்னு வாடா கண்ணு என்று கணவன் மனைவி இருவரும் அழைக்க, பள்ளி விட்டு ஓடி வரும் துள்ளலுடன் ஓடி வந்து பட்டென்று அப்பாவின் தோள் மீது அமர்ந்தான் சீராளன் சிரித்து கொண்டே. ஒன்றும் புரியவில்லை சிறுதொண்டருக்கு. அவருக்கு மட்டுமா, திருவெண்காட்டு நங்கை சந்தனமங்கை 2 பேருக்கும் கூட தலையே சுற்றியது. திரும்பி பார்த்தால் பைரவ சந்நியாசியை காணும். இலையில் ஒன்றும் காணும் என்ன நடந்தது என்பதை அறிந்து தெளியும் முன்னே சுவாமியின் அம்பாலும் பிரம்மமாதி தேவர்கள் சுப்பிரமணியருடன் காட்சி கொடுத்த மொத்த குடும்பமும் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு ஆனந்த கூத்தாடியது. அது மட்டுமல்ல, சிறுதொண்டர் சீராளன் திருவெண்காட்டு நங்கை சந்தனமங்கையும் திரு கைலாயத்திற்கு அழைத்து சென்று அங்கேயே சாலோக பதவி கொடுத்து உலகத்திற்கு ஒரு பெரும் செய்தியை சொன்னார் சுவாமி. செய்தி என்ன? என்ன பக்தி இது, பெத்த பிள்ளையையே வெட்டுகிறதா, அராஜகமாவுமல்ல இருக்கு. காட்டுத்தனமான பக்தி என்றெல்லாம் யோசிக்க இடமில்லாமல் சிறுதொண்டரின் செய்கையின் பின் இருந்த மனநிலையை உலகம் அறிய வைத்தார். ஒன்று முன்னரே பார்த்தோம், பணம் பதவி புகழ் தலைக்கேறாமல் நான் என்ற அகந்தை நிலையை விட்டார் என்று எனது என்ற பற்று நிலையும் ஒரு தொண்டரின் விட வேண்டும், விட்டால் என்னுடன் நிரந்தர வாசம் உண்டு என்பதை கண்டாரா இல்லையா? அதற்காக எப்படி பிள்ளை கறி சமைக்க முடியும் என்று கேட்பவர்களுக்கு அறிஞர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? அவர் செய்த அந்த செய்கை தற்போதத்தில் இல்லை, அதாவது நான் செய்கிறேன் என்ற சுய அறிவில் அல்ல, சிவஞான போதத்தில் தான் என்று, அதாவது சிவபெருமானை விட்டு ஒரு எண்ணமும் இல்லை என்ற எண்ணத்தில் என்று. உதாரணத்திற்கு, டிவி பார்த்து கொண்டே காய் நறுக்கும் போது விரல் வெட்டுப்படும் இல்லையா? அது ஏன்? அது வேண்டுமென்று செய்து கொள்வதா? இல்லை, அது மனம் ஒன்றை அதிகமாக விரும்பி அதில் லயிக்கும் போது செய்யும் செயலின் விளைவை ஆராயது. அதுதான் காரணம். அப்படித்தான் சிவஞான போதத்தில் இருந்து சிவனடியார் கூட்டம், அவருடைய குடும்பம் அதை புரிந்து கொள்ள பல ஜென்மம் புண்ணியம் வேண்டும். வேண்டுவோம், அரண் நாமமே சொல்லி அவனை வாழ்த்தி அவனருள் வேண்டி நிற்போம். இந்த கதையை எனக்கு கொடுத்து இவ்வளவும் அப்படியே சிறப்பா கொடுத்தது நம்மளோட உஷா அம்மா தான். எனக்கு மிக்க நன்றிங்க.